விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா லீடருங்கிறது வேற, ஸ்டாருங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. லீடருங்கிறவங்க இந்த தொண்டர்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறவங்க, அவங்களுக்காக வேலை செய்யறவங்க. ஸ்டாருங்கிறவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்கள தொடர்ந்து 1000 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இவங்க யாருன்னு கூட தெரியாது, இவங்களாக அவங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ தலைமை பண்பு இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். அது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை. அது அவருக்கு தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா இவர் திமுக காரராக இருந்தா அப்படி பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. திருமாவளவனே இதே வார்த்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, திமுக தயவுல கட்சி ஓட்டிட்டு இருக்காரு, அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு. ஆனா ஒரு நீதிபதி இதை பேசணும் அவசியம் இல்லை. அவன் செஞ்சது குற்றமா இல்லையா, அந்த குற்றத்துக்கு இவர் உடந்தையா இல்லையா, இதை விசாரிச்சு அவங்களுக்கான தண்டனை கொடுத்துட்டு போடணுமே தவிர இவங்களுக்கு இந்த பண்பு இருக்கு, இந்த பண்பு இருந்திருக்கலாம் அப்படின்னாலாம் ஒரு நீதிபதி என்ன பண்ண முடியாதுன்னா தன்னோட கருத்தை வெளிப்படுத்துறது நியாயமற்ற. ஏன்னா ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க அதுக்குள்ள எண்ணெயை ஊத்துற மாதிரி இப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்றது நியாயம் இல்லைன்னு தான் நானும் பார்க்குறேன்.